கடைசில என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நான் சொன்ன மாதிரி ரேவதிக்கு நான் பார்த்த மாப்பிள்ள தான் மோதிரம் போட்டாரு. பரவாயில்லையே, காரியத்துல தோத்து போனாலும் ஸ்மைல் பண்றியே. மேலோட்டமா பார்த்து எதையும் நம்பிராதீங்க. என்ன சொல்ற? இது பாரு, சொல்ல வந்ததை நேரடியா சொல்லு. ரேவதி கையில அவன் மோதிரம் போட்டதை நீங்க பாத்தீங்களா? இல்ல. மோதிரம் மாத்து போகும்போது பவர் கட் ஆச்சு. அது ஏன் யோசிச்சீங்களா? இல்ல இல்ல, நீ என்ன குழப்பி டென்ஷன் பண்ண பாக்குற. நான் பார்த்த மாப்பிள்ள மோதிரம் போட்டத இல்லன்னு சொல்றதுக்கு நீ பிளான் பண்ற. இது என்ன மோதிரம் தெரியுதா? இந்த மோதிரம் உன்னோட கையில எப்படி வந்துச்சு? ஓ, நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கின கடையிலேயே நீயும் அதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? உங்க டைமிங் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அத்தை. ரேவதி மோதிரத்தை என் கையில தான் போட்டா. ரேவதி உனக்கு மோதிரம் போட்டாளா? இருக்காது. நீ சொல்றது பொய்யன்னு எனக்கு தெரியும். இரு, நான் மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். ரேவதி போட்ட நிச்சய மோதிரம் எங்க? கரண்ட் போனப்போ என்னை யாரோ இழுத்து பிடிச்சு வாயை பொத்திட்டாங்க. என்னோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள ரேவதி கையில எப்படியோ மோதிரத்தை போட்டாங்க. ரேவதியும் என் கையில மோதிரம் போடவே இல்லை. இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல மாப்பிள்ள. இல்ல அத்தை, எல்லாரும் முன்னாடியும் நான் ரேவதி மோதிரம் மாத்தலன்னு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும். எனக்கு மட்டும் இல்ல, ரேவதிக்கும், பர்டிகுலரா உங்களுக்கும் அது அவமானம் இல்லையா? அதனாலதான் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நான் அமைதியாவே இருந்துட்டேன். என் மாப்பிள்ள சொன்னதை கேட்டியா? என் பொண்ணை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நடந்தது தெரிஞ்சோ அமைதியா இருந்திருக்காரு என் மாப்பிள்ள. ஆனா நீ யாருக்கும் தெரியாம இருட்டுல திருட்டுத்தனமா மோதிரத்தை மாத்தி இருக்க. ரேவதியோட மனநலமை இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை அவளுக்கு சாதகமா இல்ல. பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன் தாயை அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா நான் நினைச்சதை செஞ்சே தீருவேன். அது சரி, நீதான் எங்கேயோ கிளம்பி போனியே, போனவன் எதுக்கு திரும்பி வந்த? இந்த சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்குனீங்க. என்ன நேர்லயே வேற வந்து இன்வைட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும்? அதுவும் இங்க வந்துட்டு நான் எப்படி பாதியிலே போறது? வந்த வேலையை கரெக்டா பண்ணணும்ல. நான் கரெக்டா பண்ணிட்டேன். நான் தான் ரேவதி கையில மோதிரம் போட்டேன்னு இப்ப வேணா அவளுக்கு தெரியாம இருக்கலாம். அவ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா என்னை ஏத்துக்கிற நாள் கூடி சீக்கிரமே வரும். அதை நீங்களும் பாப்பீங்க. அதையும் பார்த்துடலாம். கடவுள் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை மனுஷங்களாலாம் தடுக்க முடியாது அத்தை. ஹலோ, சொல்லுங்க. சார், ரேவதிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். அதான் சார், அவங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுதான்னு உங்களை கேட்க கால் பண்ணேன். நான் ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இளையராஜா சாருக்கு கால் பண்ணிருந்தேன். அவருதான் நீங்க ரேவதியோட என்கேஜ்மெண்ட்க்கு போயிருக்கிறதா சொன்னாரு. ஓகே. நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க? அது ரேவதி மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். மாப்பிள்ள, மயில் மாப்பிளையும் ரோகிணியும் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க. சகல, அது இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்ன தடங்கள் வந்தாலும் அதை எல்லாம் மீறி நீ நினைச்ச மாதிரி ரேவதி கையில மோதிரத்தை போட்டப்பா. இந்த நிலா பூஜையில ரேவதி உங்க முகத்தை தான் பார்க்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். சரிங்க. ஆமா மாப்பிள்ள, ரோகிணி மயில் மாப்பிள்ள முகத்தை பார்க்கறப்போ ரேவதி உங்க முகத்தை பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும். சகல, நீ ரொம்ப யோசிக்காதப்பா. நீ ரேவதி முன்னாடி வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
ஆமா மாப்பிள, நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். எங்களுக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இதையும் செய்யுங்களேன் மாப்பிள. சரிங்க மாமா. புருஷனுக்காக பொண்டாட்டிக்கு பண்ற பூஜை இது மாப்பிள. இந்த நேரத்துல ரேவதி உங்க முகத்தை பார்க்கறது தான் சரியா இருக்கும். சரிங்க மாமா, நான் வந்து நிக்கிறேன். ம் ஆ, இது போதும் மாப்பிள. அப்பா, எப்படியாவது ரேவதி இந்த பூஜையில கார்த்தியை தான் பார்க்கணும். அவ அப்படி பார்க்க ஏதாவது ஐடியா பண்ணுங்களேன். ஏமா, நானே பிடிக்காம இங்க நின்னுட்டு இருக்கேன், என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியே. சரி சரி இரு இரு. கல்யாணமான பொண்ணு தான் இதுல கலந்துக்கலாம்னு சொன்னீங்களே, என் பொண்ணு ரேவதி நிச்சயமான பொண்ணு, அவ கலந்துக்கலாமா? உங்க பொண்ணுக்கு தான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே, அவங்களும் தாராளமா இந்த பூஜையில கலந்துக்கலாம். ரேவதி நீ போ. நீங்க போங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. இந்தாங்க. அம்மா, இந்த ஜல்லடை வழியா அந்த நிலாவை பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டு அதே ஜல்லடை வழியா உங்க வீட்டுக்காரரையும் பாருங்க. கடவுளே, என் மனசுல இருக்கிறது நடக்குமா இல்லையான்னு தெரியல. எனக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும். நிலாவை பார்த்த அதே கண்ணோட, அதே சந்தோஷத்தோட, அதே மனநிறைவோட எனக்கு பிடிச்ச முகம் இந்த ஜல்லடை வழியா தெரியுமா? கடவுளே, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நான் பார்க்கறது எனக்கு சந்தோஷத்தை தரணும். எனக்கு மோதிரம் போட்டது யாருன்னு காட்டி கொடு. என் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை தான் பார்க்கணும். ரேவதியோட கண்ணுக்கு சகல தான் தெரியணும். எப்படியாவது கார்த்தியை பாத்துறடி. என் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை தான் பார்க்கணும். ரேவதியோட கண்ணுக்கு சகல தான் தெரியணும். எப்படியாவது கார்த்தியை பாத்துறடி.